உலக சிற்பி இளைஞர்களே, முதியவர்களே, அறிவே குரு. சிந்தனை செய் மனமே உன் உடல் செயலை, சிந்தனை செய் மனமே. ஆராக்னி என்பது தெரியுமா? கேட்கு மனமே, கேள் மனமே. உன் உடல் இயங்க சிந்தனை செய் மனமே. இங்கு கூறும் ஆராக்னி என்பது, இங்கு கூறுவது சூரியநாதன் 135ஆம் பாவம். இது மொத்தம் மனதை கொடுத்து கேட்டு சிந்தியுங்கள். உங்கள் உடல் செயலில் செயல்படும் 6 அக்னி. உலகம் மனிதர்களில் அச்செயல் இயங்க நானும் ஒருவன். என் உடலில் 6 அக்னி உள்ளது. அதுபோல உங்களிலும் இயங்கும் பெயர் ஓமாக்னி, உதிராக்னி, மூலாக்னி, சடாக்னி, காமாக்னி, கோபாக்னி. ஓமாக்னி என்பது பேச்சு ஒலிக்கு சூடு. உதிராக்னி நாபியில் அடிவயிற்று சூடு. மூலாக்னி அன்னக்குடலில் சூடு, மலத்வாரத்தில் அதன் சூடு செயல் மலமாய் போவது. ஜடாக்னி உடல் சூடு. காமாக்னி காமம் இழக்கும் சூடு, கண் செயலில் நடப்பது. கோபாக்னி அது உண்டாக்குதல். இவை 6 பகையில் வரும் கோபாக்னி. இது தசவாயுக்கள் செயல்பாட்டில் உருவாவது, தசநாடிகளோடு சேர்ந்து செயல்படும். இது சாதி மதம் பார்த்து இயங்காது. எல்லாவரிலும் சமப்பங்கு. அவரவர் உடல் மாற்ற அறிவில் மாறுபடுவது அது சூரியன் செயல். இது சித்தர்கள் பரிபாஷையில் கண்டு கூறுவது. சித்தர்கள் ஆவது இப்படிப்பட்ட எழுத்துக்கள் அவர்கள் எழுத காரணம், அவர்கள் தமிழ் எழுத்து ஒலி படித்து அதன் தெரிவு முடிந்து ஆசான் பண்டிதன் குறிப்புகள். இங்கு நாராயணகுரு அறிவு 15 பாகம் எழுதியது. அது அவர்கள் செயலில் ஓரொரு விஷயத்திற்கு ஓரொரு வார்த்தைக்கு அவர்கள் குறிப்பெழுதி அதிலிருந்து அறிவு மேன்மையாக்கும் வித்தையை உடலில் பரிசீலித்து பொருள் கண்டு இங்கு அந்த வடிவில் 49,000 தமிழ் ஓரை குறிப்புகள் கூறுவது. அதில் மேல்கணக்கு திருமந்திரம். இப்படி கூறும் திருமந்திரம் சிவபரத்துவம் 19 கூறுவது. அதில் சிவன் பெயர் வருவதால் இன்று நம்புபவர்கள் இப்படி கூறுவதை நம்புவார்கள். சிவன் பூமி லோகத்தில் எல்லா ஜீவனுக்கும் படி அளந்து அதன் செயலை அளந்து வருவது. இங்கு கூறுவது பாழ்படி 24 தத்துவம் அளந்து அதன் செயல் அன்னக்குடலில் சூரிய ஒளியை ஏற்றுவதில். கண் செயல் நெற்றி, அது கைலாயம். ஆகார செயல் உடல் அகங்காரம். இங்கு காவொலி ஆவொலி என்பது அச்செயலில் அந்த ஒலி இயங்கும். அந்த செயலில் ஐவொலி நெற்றி. இதற்கு முன்பு கூறியது. அங்கு குடிகொண்டார் கைலாயத்தில். ஐவொலி கை. அப்போது கைலாயத்தில் நெற்றியில் அச்செயலில் அதன் பொருள் காண வெளிச்சச்சூடு ஏறி செயலாற்ற. இப்படி கேட்பதில் வாயு பகவான் பிரம்மாவை அழைத்தார், கிருஷ்ணனை அழைத்தது. இதெல்லாம் இந்த உடலுக்குள் நடக்கும் செயல். இப்படி அந்த கதை கூறுபவர்கள், இப்படி எழுதியவர்கள் கூறும் கதை வாய்மொழியால் கேட்டவர்கள் நம் முன்னோர்கள். அதை நமக்கு மூதாட்டிகள் கூறி தருவதன் மூலம் அச்செயலை நம்பி வருவது. இங்கு சிவபரத்துவம் 19 கூறுவது. போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதனடி தோற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்ல மாற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே. இதற்கு அர்த்தம் தெரிய வேண்டும். அதன் பொருள் என்னவென்று. மன்னி என்றால் என்ன? தமிழில் மன்னி என்றால் என்ன வார்த்தை?
மின் என்றால் என்ன வார்த்தை? போற்றி இசைத்தும், போற்றி இசைத்து. இப்படி இதை புரிய அவர்கள் வழியில் பட்டினத்து சித்தர் சந்த விருத்தம் எழுத்து வகை 30, 48, 52 கூறுவது. அதன் எடுத்துக்காட்டு சிவவாக்கியர் எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் என்பது அது சும்மாவா என்றால் தெரியாததினால் நமக்கு அது என்னவென்று தெரியாது. இப்படி இதன் அர்த்தங்கள் புரிந்தால் உங்களுக்கும் புரியும். இப்படி கூறுவதில் அந்த 4 வரிக்கு 68 எழுத்தானது. 4 வரிக்கு அதில் 1, 2 வரி 18 எழுத்துக்கள், 3, 4 16 எழுத்துக்கள். 18 என்பது 8 அஷ்டாங்க யோகம், 10 என்பது தசநாடி துடிப்புகள். 2ஆம் வரியிலும் 18 தசநாடி துடிப்புகள், அஷ்டாங்க யோகம் முடியும். இப்படி கூறுவதில் அன்னக்குடல் எழுத்து 11 அது கா நா ஆ ஒலியோடு ஏறி வருவது. ஆ ஒலியோடு என்றால் கா என்றால் அதுவும் ஆ ஒலியோடு வருவது. இப்படி கூறுவதில் 11 எழுத்து அன்னக்குடல் ஒலி எழுத்து. நீர் எழுத்து நாபி அடி வயிற்றில் ஒலிப்பது அது 19. அது எழுத்து ஒலி சா மா டா ஈ ஒலியிலிருந்து. அது எப்படி ஈ ஒலி ஏறி எழுத்தில் ஏறி ஒலிப்பது? கா கி அங்கு வரும் ஈ. இது சிவவாக்கியர் இசைந்த பண் எழுத்தும் நீ என்பதன் தத்துவம். அடுத்தது அக்னி நெஞ்சு எழுத்து ஒலி 16. அந்த எழுத்து ஒலிப்பது தா ரா ஊ ஒலியோடு எழுத்தேறி ஒலிப்பது. இந்த 16 சிவபருத்துவத்தில் முக்கியவாறும் சில வரிகளில் வருகிறது. அதை நீங்கள் படித்து அதையும் புரிந்தால் 16 பூரகம் அதன் செயலில் வருவது. வாயு சங்கு ஒலி 40 எழுத்து. அது ஏ பா வா ழ ரா நா ஏ என்ற ஒலி எழுத்து ஏறி ஒலிப்பதில் வருவது. நெற்றி எழுத்து 4. அது யா ஐ எழுத்தொலி. யா 2 எண்ணம் வருகிறது 4 வரியில். ஐ 2 எழுத்து வருகிறது. இப்படி ஏன் எடுத்து கூறுவது என்றால் என்னை போல நீங்களும் ஆக வேண்டும். இதில் இம் எழுத்து ஒலி 2. புகழ்ந்தும் போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் என்று சொல்வதில் மா மேல் வருவது அந்த புள்ளி. அந்த 4 வரிக்குள் 20 புள்ளி எழுத்துக்கள் வேறு வருகின்றன. அது இட் இத்து இன் என்று இந்து அந்த புள்ளியை கூறுவது. இப்படி கூறுவதில் கேட்பவருக்கு புரிவது ரொம்ப கடினம். ஆனால் இப்படி கூறுவதில் அதன் வழி தெரிந்தால் இதற்கு போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதனடி. அப்படி என்றால் பொக்கில் கொடி செயல் நீர்க்குடல் சக்தி பேச்சிற்கு உங்கள் உடலில் நடப்பது எண்ணில் நடப்பது அதன் தொடக்கம் அதன் உள் செயல் கூறுவது. அந்த பேச்சுரைக்கு அங்கு செல்வது நம் அன்னக்குடலில் மஞ்ச நிறம் அது இரத்தமாகி வரும். அங்கு அது வெள்ளை நிறம். அது தலைமுடி வண்ணம் நரம்புக்குள் இருந்து செயல்படுவது. அது இறைச்சியோடு சேர்ந்து செயல்படுவது. அப்படி அப்போது இங்கு இம் எழுத்து வருகிறது அங்கு 2 இதிலும். அப்போது வாய்க்குள் உணர்வு துப்பல் நீர்க்குமே. அங்கு புகழ்ந்தும் என்றால் நாம் வார்த்தை ஒரு ஆளை புகழ்த்துவது. இங்கு அப்படி கிடையாது. முதல் 3 வரியிலும் போற்றி இசைத்தும் அதில் பாவொலி வருகிறது. புகழ்ந்தும் பாவொலி. புனிதனடி அதில் பாவொலி.
அதன் மேல் இங்கு 2 எழுத்திலும் ஊ ஒலி வருகிறது, ஒன்றில் ஏ வருகிறது. அந்த சிந்தனையை சிந்தித்து அப்படி வரும்போது இங்கு புகழ்த்தும் என்பது பேச்சுரையே பேச்சுரைக்கு காரணம். அந்த புகழ்ந்தும் என்பது அன்னக்குடல் அறிவு அகங்காரம். பேச்சுரைக்கு அந்த பேச்சுரை நரம்பு நம் வாய்க்குள் துப்பல் பதையாகச் செல்வது, அது உணர்வின் செயல். பாயில் பூ, அந்த பாயில் ஊ ஏறுவது, அந்த எழுத்து அக்னியாய் மாறுவது. அப்போது சங்கின் கீழ் செயல் பா முடிவு தாபதபசில் சிவன் தெய்வம் இங்கு இறங்கி வருகிறது. சிவன் என்றால் சூரிய ஒளி. அந்த ஒளி இங்கு ஏறுவதில் நீர்ச்செயலை இங்கு புகழ்த்தும் எழுத்து ஒலி செயலில் முடிவு காண்பது அக்னி சூடு, அது சிவன். மூலாதாரத்தில் புனித நடி, 3 வார்த்தையில் வரும் பா புனித நடி. அங்கும் அச்செயலை வாயு செயல், அங்கு சிவன் செயல் சூடு ஏறுவது. மூலாதாரமான அடி, அது மெய் உடலின் பொருள். சிவன் தெய்வம் ஆவது மெய் உடல். நம் உடலில் இருந்து பக்தி ஆகும் அந்த உடலுக்கு. நம் உடலில் 4447 நாடி நரம்புகள் இயங்குவது நக்கீர தேவர் கூறுவது. இங்கு சிவன் அக்னி நிலையை மூலத்தில் அக்னி நிலையை கொண்டு, அதாவது சூரிய ஒளியை ஏற்றி மூலத்தில் வெளிச்சம் காண்பதில் மீண்டும் மீண்டும் ஏற்றுவதில் மின் கண் ஒளிக்கு செயலான அதன் காமசக்தி மாயசக்தி ஒளிவாக்குதல். அது மூலத்தில் வெள்ளை நிறம் காணும் செயலில் சப்தத்திற்கு காது. அப்போ கண் செயல், பஞ்ச இந்திரிய நாயகன் கண். அந்த கண் சக்தியால் செயல்படுவது காது, மூக்கு, செவி, மெய், வாயில் நாவு. அந்த நாவில் இருப்பது அந்த குமிழ்பதைகள், அது நாசியால் வருவது. அப்படி அங்கு செயல், அந்த செயலை இங்கு இவர்கள் உடலுக்குள், திருமூலர் உடலுக்குள், அந்த சிவ அருள் உடல் என்றால் அக்னி சூரிய ஒளியை ஏற்றி கூறுவதில் அந்த செயல் சிந்தனை மாறி இங்கு சிவனடி செல்ல மாற்றியதென்று மயலுற்ற சிந்தனை மனசு ஒவ்வொரு உடலிலும் உள்ளது. அங்கு அந்த அறிவு மாறுவது நடுநெற்றி. மயலுற்ற மா நீர் எழுத்து தலைவன் 10 எழுத்து. நம சிவையில் வரும் மா. அந்த மா நீர் சத்து யா நெற்றியில் ஏறி லுற்ற லாயில் லூ, அது அன்னக்குடலின் செயல் லா. அந்த ஊ நெஞ்செழுத்து, அது உற்ற அற்று போவது சூரிய சூடினால். சிந்தனையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே. மன்னி என்பது மனசு இயங்க, கண் சக்திகள் 2. மனசு எங்கு இயங்குவது? உங்கள் நெற்றியில், என் நெற்றியில், எல்லா நெற்றியிலும். மாற்றி நின்றான் வழி என்றால் வாயு செயலில் பேசும் பேச்சொலி, நீர் செயல் உடல், அது வழி. மாற்றி, அதன் மா என்றால் உடல், இற்றி உடல் சக்தியை வாயுவை மாற்றி நின்றார். பாதி, ஒன்றை பாதி ஆக்குவது. நின்றார் கண்ணில். எழுத்து வரும்போது கண்ணில். நா என்ற எழுத்து அன்னக்குடலில். நீ என்பது ஜல குடல். நீ என்பது அப்போது அன்னக்குடலில் ஒளி நீர்க்குடலில் சென்று கண்ணில் ஏறி, கொப்புளில் ஏறி கண் செயலில் உள்ள அந்த நரம்பையும் மாற்றி அமைத்து பாதியாக, பாதி உடல், பாதி நீ பாதி நான் பாதி என்பதில் நின்றார். வார்த்தையில் வரும் அந்த எழுத்து வடிவம் செயல் பாதி ஆக்குவது. வழி மன்னி நின்றானே. பேச்சு செவி காதிற்கு, மன்னி மனசு
மாறி நின்றானே அங்கோர் நீர்ச்செயல் தத்துவம் அற்றி நின்றானே என்பது கூறுவது. இது இப்படி கூறுவதில் இங்கு ஒரு விஷயத்தை பல தரமாக கொண்டு வருவது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புரியுங்கள். யாரையும் தீண்டி வெறுப்பு சேர்த்து கூறுவது இல்லை. பிரித்து பிரித்து பார்த்தால் தெரியும் பொருளை உங்களிடம் கூறுவதில். நன்றி.